ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவருடைய கண்களில் ஒருத்தர் கிருபை கிடைச்சது இல்லையா, அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. என்ன அப்படின்னா, அவ்வளோ மனிதர்கள் இருந்தும் அவர்கள் தீமை செய்கிறவர்களாக இருந்தும் ஒரே ஒரு மனிதன் மட்டும் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறாரு. தேவன் அவருக்கு தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கிறவராக இருக்கிறாரு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். என்ன நோவாவா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு அப்படின்னு வேதத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அங்கே இருந்த எல்லாருக்குள்ளும் நீதிமானம், அதாவது பொய் சொல்லாமல் குற்றம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறவர்களாக நோவா இருந்தார். உத்தமனமாக தன் வாழ்க்கையை தேவனுக்கு உத்தமமாக நடத்துகிறாரு. மற்றவர்கள் எப்படி இருந்தால் என்னன்னா, தேவனுக்கு பிரியமான காரியத்தை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். தேவன் சொல்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராரு. 3 குமாரர்கள் இருக்காங்க. யார் யார் அப்படின்னா, சேம், காம், யாபேத் என்பவர்கள் 3 குமாரர்கள் நோவாவுக்கு இருக்காங்க. நீ உத்தமனாக இருக்க, நான் உங்ககிட்ட இந்த பூமி என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். தேவன் நோவாக்கிட்ட சொல்கிறார். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். என்ன அப்படின்னா, தேவன் ஒரு தண்டனை கொடுக்குறாரு, இல்லை ஒருத்தர் அழிக்க போகிறாரு அப்படின்னா உடனே அந்த காரியத்தை செய்ய போகிறது இல்லைங்க. அதற்கான கால தாமதத்தை தேவன் கொடுக்குறாரு. அது போல தான் அந்த ஜனங்களுக்கும் தேவன் ஒரு காலத்தை கொடுத்துருந்துருப்பார். அந்த காலத்து வரைக்கும் அவர் பொறுமையாக, நீடிய பொறுமையாக இருக்கார். ஆனாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்பாத இருக்கிறதுனால தான் இவங்களோட முடிவு வந்துருச்சு, நான் இவங்கள அழிக்க போகிறேன் அப்படிங்கிறத தேவன் நோவாக்கிட்ட சொல்கிறாரு. நோவா தேவனோட சஞ்சரிக்கிறதுனால நேரடியாக தேவன் நோவாக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஒருவேளை அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, இந்த மாதிரி தேவன் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு, நீங்கள் செய்கிறது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யார் மூலியமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தேவன் நோவாவை தான் அவங்களுக்கு பயன்படுத்தியிருப்பார். ஸோ வாழ்க்கையிலையும் ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா, தேவனோட சஞ்சரிக்கலாம் இருந்தால், பாவம் செய்தோம்னா தேவன் கண்டிப்பாக நமக்கு ஒரு நேரத்தையும் காலத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறாரு. ஒருவேளை அந்த காலத்தையும் மீறி நீங்கள் அதுக்கான செயல்படாமல் மனம் திரும்பாமல் இருந்தீங்கன்னா மட்டும்தான் தேவன் நமக்கான தண்டனையை கொடுக்குறாரு. ஸோ தேவன் நீடிய இரக்கம் உள்ளவர். அதை இந்த வசனத்தின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஸோ அதுக்கப்புறம் தேவன் என்ன ஒரு வேலையை நோவாக்கு கொடுக்குறாருங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.